வினாடி நேரத்திலேயே ஒருவர் மெய்ஞானமடைந்து விட முடியும். ஸ்ரீ பகவத ஞானமடைதல் என்பது கன நேரத்தில் நிகழ வேண்டிய ஒரு நிகழ்வு. ஸ்ரீ பகவத ஞானமடைதல் என்பது எது ஞானம் எது அஞ்ஞானம் என்ற தெளிவு நிலை. ஸ்ரீ பகவத முயற்சியின் விளைவாக ஏற்படக்கூடியதென்ற ஞானம். ஞானத்தை கருத்தளவில் புரிந்து கொண்டால் போதும். ஞானத்தை புத்தி பூர்வமாக புரிந்து கொண்டால் போதும். ஞானத்தை புரிந்து கொண்ட நொடியில் மனதை எதிர்த்து போராடும் தேவையற்ற போராட்டம் நின்றுவிடும். உணர்வில்லாமல் நாம் ஒரு கணம் கூட இருப்பதில்லை. உணர்வு இயங்குவது நமக்கு வெளிப்படையாக தெரியும். வெளிப்படையாக நாம் அனுபவிக்கும் அனைத்து உணர்வுகளுக்கும் ஆதாரமாக இருப்பது நமது அடிமானம். உணர்வில்லாமல் நாம் ஒரு கணம் கூட இருப்பதில்லை. உணர்வு இயங்குவது நமக்கு வெளிப்படையாக தெரியும். வெளிப்படையாக நாம் அனுபவிக்கும் அனைத்து உணர்வுகளுக்கும் ஆதாரமாக இருப்பது நமது அடிமானம். நம்மிடம் வெளிப்படும் உணர்வுகளை கொண்டே நம்முடைய இயல்புகள் எப்படிப்பட்டவை என்பதனை அனுமானிக்க முடியும். உணர்மனம் என்பது இயங்கும் மனம். அடிமனம் என்பது இயங்கா மனம். ஆதாரமாக இருக்கும் அடிமனதை நம்மால் நேரடியாக அறிந்து கொள்ள முடியாது. அடிமனதின் இயல்புக்கேற்ற உணர்வுகளே வெளிப்படுகின்றன. ஆழ்மனம் என்பது இயற்கையின் இரகசியங்கள் எல்லாம் புதைந்து கிடக்கும் ஓராழமான பகுதி. நமது மனதின் ஆழ்நிலையில் இது இடம் பெற்றுள்ளது. நமது உணர்வாலும் அடிமனதாலும் தீர்க்க முடியாத பிரச்சினைகளை இந்த ஆழ்மனது தனது அதீதமான ஆற்றலை வெளிப்படுத்தி தீர்த்து வைக்கிறது. எவற்றையெல்லாம் நாம் வெளிப்படையாக உணர்ந்து அனுபவிக்கின்றோமோ அதுவே உணர்வு அல்லது உணர்மனம். நம்மால் உணரக்கூடியது உணர்மனம் ஒன்றை மட்டுமே. நமது துயரங்கள் அனைத்தும் நமது நரம்பு மண்டலங்களிலும் நமது உடலின் உள்ளுறுப்புகளிலும் ஓர் இரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த இரசாயன மாற்றத்தின் மூலமாகவே நாம் நமது மன உணர்வுகளையும் அறிகின்றோம். எதையாவது உணர்ந்திட வேண்டும் என்றால் அதனை நாம் நமது உடல் உணர்வினால் மட்டுமே உணர்ந்திட முடியும். மனதால் புரிந்து கொள்கிறோம், உடலால் உணர்கிறோம். ஆன்மீக அனுபவங்களாக இருந்தாலும் அவையும் உடல் உணர்வுகளே. எவ்வளவு உன்னதமான அனுபவமாக இருந்தாலும் சரி, அவை சில மணி நேரங்களிலோ சில நாட்களிலோ மறைந்து தானாக வேண்டும். ஞானம் வேறு, அனுபவம் வேறு. ஞானம் வந்தால் வந்ததுதான், என்றென்றும் மறைந்திடாது. ஆன்மீக அனுபவங்களை வலுக்கட்டாயமாக அளவுக்கு அதிகமாக நமது உடலின் மீது சுமத்தும் போது அவை நமது உடலை சிதைத்து விடுகின்றன. உணர்வுகள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஆரோக்கியமான புலன் முகர்ச்சி. நமது புலன்கள் ஆரோக்கியமாக உள்ளன அதற்கு அடையாளமாகும். ஆன்மீக சாதக